பிரபஞ்சம் உங்களுக்கு தருவதை யாராலும் தடுக்க முடியாது. பிரபஞ்சம் உங்களுக்கு மறுப்பதையும் யாராலும் தர முடியாது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். படிக்கிற காலத்தில் பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க டயத்தில் நிறைய லவ் ஸ்டோரி பார்த்தோம். நிறைய பேர் ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, பக்கத்தில் நிற்பாங்க. இப்படி ஒரு லவ் ஸ்டோரி நடந்துட்டு இருக்கும். சிலர் லவ்வை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிற இடமும் இந்த பஸ் ஸ்டாண்டாக தான் இருக்கும். அப்போது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் யமஹா RX 100 பைக்கு அப்படி தூரத்துலேருந்து ஓட்டிகிட்டு வந்தாலே சத்தம் கேட்கும். அவன் வந்துட்டான் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஏன்னா அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருந்தான் சீரியஸாக. அப்போ அந்த பொண்ணுட்டு ஆனால் லவ் சொல்லலை, ஒன் சைடு லவ். ஆனால் அவன் முன்னாடி சீன் போடுவான், அப்படியே கிட்ட கூடி போவான் பைக்கில். இது டெய்லி நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அன்னைக்கு அவனும் அவனோட ஃப்ரெண்டும் வர்றாங்க. தூரத்தில் வர்றது சவுண்ட் கேட்டுச்சு. வந்துட்டான்டா, இப்போ வந்து சீனை போட்டுட்டு போவான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் எதிரில் நிற்கிறோம். வந்தால் அந்த இடத்துல கரெக்டாக ஒரு டேனிங், அதில் திரும்பணும். அந்த பொண்ணு அந்த டேனிங்கில் கார்னரில் நிற்கும் பஸ்ஸுக்காக. வந்தவன் அப்படியே பைக்கை அப்படி டேர்ன் பண்ணால் கொஞ்சம் ஓவராக பந்தா பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வண்டியை ரொம்ப சரிச்சிட்டான். அவன் முன்னாடி அப்படி சரிச்சு வண்டியை ஓட்டிட்டு போகணுன்ட்டு. அது என்னாச்சு, வண்டி ஸ்கிட் ஆயிட்டு இந்த ஃபுட்ரெஸ்ட் தரையில் உரசுற அளவுக்கு சாஞ்சிட்டான். ஃபுட்ரெஸ்ட் உரசுன வேகத்தில் வண்டி ஒரு சுற்றி எந்த பொண்ணுக்கிட்ட போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறானோ அந்த பொண்ணு காலிலேயே போய் விழுந்துட்டான். அதுவும் அன்னைக்கு அவன் நல்ல சாரத்தை மடிச்சு கட்டிட்டு சும்மா ஒரு எப்படி சொல்ல, மப்டியில் அப்படி ரிலாக்ஸ்டா வந்திருக்கான். வந்தவன் அப்படியே உளுந்து சாரம்லாம் பறந்து உரசிக்கிட்டே போய் அவ காலுக்கு கரெக்டா காலுக்கிட்ட போய் விழுந்துட்டான். இந்த சீன் ஏன் சொல்றேன்னா, பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு விஷயத்த மறுத்து விட்டால் இதுதான் நடக்கும். யாருக்கிட்ட சீனை போடணும்னு நினைக்கிறோமோ அங்கேயே மண்ணை கவ வச்சிருங்கிறது சரியா இருக்கும். அந்த பஸ் ஸ்டாண்டே அன்னைக்கு சிரிச்சுது. அன்னைக்கு அவனோட லவ் சோழி முடிஞ்சுது. அப்புறம் சில பல ஆண்டுகளுக்கு பிறகு அவனை பார்க்கறதுக்கு அதே வாய்ப்பு, அதே பஸ் ஸ்டாண்டு, அதே பைக் சவுண்டு. பைக் போயிட்டு இருக்குது, பின்னாடி அவன் ஒய்ஃபு, கையில ஒரு குழந்தை. இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எப்படா?